morning guys, have a great day for all of you. Thank you so much for giving wonderful support for videos on my channel. இந்த முக்கியமான டாபிக் எடுத்துக்கிற டாபிக் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா, நம்ம நிறைய போராடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து போராட்டம் வந்து கடைசியில் வந்து அது தோல்வியா மாறும்போது நம்ம அது வந்து பின்வாங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து மனிதர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் இதில் சிகரத்தை தொட்டவர்கள் அப்படிங்கிற சமயத்தில் வந்து சில பேர், ஆனால் சிகரத்தில் வந்து தொடவே முடியாமல் வெளியே வந்தவர் பல பேர். அவர்களுடைய முயற்சி மட்டும்தான் இருக்கும். கடைசியில் வந்து அவர் தோல்வியை வந்து அவங்க அடுத்த கட்டத்தை நகரத்துக்கு பயந்து வெளியே வந்துடுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற விஷயம் என்னன்னா, லைஃப்பில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வெற்றி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். முயற்சியை கைவிடாத வரை எந்த காரணத்தை கொண்டுமே நம்முடைய செயல்கின்ற செயல், ஓகேங்களா, ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வெற்றி கிடைக்கலாம், ஃபெயிலியர்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் லாஸ் இருக்கும். அதே போல் பார்த்தாச்சுன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதில் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வெளியே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை நிறைய கற்றுக்க வைக்கும்னு தவிர அதில் இருந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயங்களுக்கு மாற்றம் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைச்சோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக பழைய விஷயங்கள் எல்லாமே ஒரீஸ் எல்லாமே வந்து அதை பாசிட்டிவான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸை நம்ம எடுக்க முடியும். அப்படி நம்ம மனசை எத்தனை பேர் எடுக்கிறோம்னு பார்த்தாச்சுன்னா அது சம் ஆஃப் த ஃபியூ பீப்புள்ஸ். எப்போவுமே வந்து மனசை நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக வைக்கல அப்படின்னா அந்த மனசு எப்போவுமே வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம உடைவதற்கு சான்ஸ் இருக்குங்கிறத விட நம்ம உடைய வைக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத முக்கியம். நம்ம அந்த உடையக்கூடிய சமயத்தில் நம்ம எப்படி இருந்து அதுலேருந்து மீண்டு வர்றோம், அதுல இருந்து நம்ம அந்த ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்முடைய வேலையில கவனம் செலுத்துறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணுமே தவிர வேற யாரும் தீர்மானிக்க முடியாது. தயவு செய்து பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டு அதுல இருந்து வெளிவந்து அது மூலமா நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள நகர்வுக்கு மூவ் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர சோர்ந்து போகாதீர்கள். ஓகே, உங்களுடைய சோர்வு என்றைக்குமே ஒரு வெற்றியை கொடுக்காது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகளுக்கு நாம் சற்று நம்ம கிடைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டியிருக்கும். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் த டைம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாக்ரிஃபைஸ் உங்களுடைய முழு இன்வால்மெண்ட். நான் எடுக்கிற 2-3 விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் யுவர். எப்பவுமே வந்து ஃபோக்கஸிவாக இருக்கணும். நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆஃப் இட். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, வாட் இஸ் நெக்ஸ்ட். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்மளுடைய டைம் ஃபுல் இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் அதில் ஒரு வெற்றி நம்ம கண்டிப்பாக கிடைக்காம போகவே செய்யாது. முயற்சியுடையார் இயற்சியுடையார்னு சும்மா ஒன்றும் கோட் சொல்லலை. முயற்சி எடுக்க அதோட வெற்றி கிடைக்க தான் செய்யும். நீங்கள் எடுக்கிற சமயத்தில் சில நேரத்தில் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து தோல்விகள் வந்தாலும் கூட அது மூலமா கற்றுக்கிட்டு அடுத்ததுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். வேர் வி லேக், நம்ம எங்கே மிஸ் பண்ணோம், வேர் வி ஆர் லேக்கிங், எங்கே நம்ம லேக்கிங் ஆனோம் அப்படிங்கிறத வந்து நல்லா அனலைஸ் பண்ணி அதை ரீஇன்புட் பண்ணி நம்ம ரெண்டாக ட்ரை பண்ணி பார்த்தா அப்படின்னா டெஃபினெட்லி அதில் நம்ம வந்து வெளியே வர முடியும். ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். நம்பர் 1 இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஃபோக்கஸாக ஒரு டாஸ்க்கை நம்ம பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குற விஷயத்துலையும் நீங்கள் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணல அப்படின்னாலுமே ரிசல்ட் வராது. ஓகேங்களா, ஸோ உங்களுடைய ஒர்க் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நம்ம ஃபோக்கஸே நம்ம இல்லை அப்படின்னா ரிசல்ட் வராது. அவுட்புட் இஸ் வெரி ஜீரோ. பட் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் எல்லாருக்கும். பட் ஒரு விஷயத்து கிடைச்சிட்டு அப்படிங்கிறத விட இனி நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கிடைக்கும். அது மூலமாக நமக்கு ப்ரொடக்டிவிட்டியும் கிடைக்கும். அது மூலமாக நம்முடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் நம்மளுடைய கேரியராக இருக்கு க்ரோ. ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஸோ திங்க் எவ்ரிதிங் இஸ் அ சீரியஸ் வே. அதை நம்ம சீரியஸாக எடுத்து நம்ம விஷயமா பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஃபோக்கஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். டெடிகேட்டிவ் பர்சன்ஸாக எப்போவுமே இருக்க பாருங்க. ஒரு டாஸ்க்கை கொடுத்தாலும் சரி தான், உங்களுக்கு ஒரு ஒர்க்கு எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் சரி, ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் இட் திஸ் டே, இந்த டேல நான் முடிச்சுருவேன், இந்த டேல நான் கண்டிப்பாக நான் செய்திருவேன் அப்படிங்கிறத உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்க. யூ வில் பி வெரி ஹாப்பி டு டூ தட். அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ வென் யூஆர் ஒர்க்கிங் இன் கம்பெனி அண்ட் யூஆர் டூயிங் சம் பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ், அன்னைக்குள்ள டே வந்து ஃபுல்ஃபில்லோடு நீங்கள் வந்து வெளியே போவீங்க. ஸோ ஐ டிட் சம்திங், இன்னைக்கு நான் பண்ணேன்,
ஐ ஜஸ்ட் கெட் சம்திங். இன்னைக்கு அந்த ஒரு ஒர்க்கில் வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணேன், எனக்கு கோடிங்கில் சொன்னாங்க, கோடிங்கில் வந்து அவுட்புட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். யூ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். உங்களால் வந்து அடுத்தது வந்து என்ன கொடுத்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும். ஸோ ஒரு அந்த விஷயத்துக்கு நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெடிகேட்டிவ் பர்சன்ஸாக இருங்க. ஓகேங்களா? டெடிகேட்டிவாக ஒரு ஒர்க்கை கொடுத்து அந்த டெடிகேட்டிவ் நான் பண்ண முடியுங்கிறது இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து செல்ஃப் இன்வால்மெண்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றோம். அஸ் வெல் அஸ் வந்து அப்படின்னா நம்ம வந்து தனித்துவமா தெரியணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்மளுடைய நேம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்துக்கிறது சரிதான், ஒரு அதர் என்வரன்மெண்ட் சரிதான், அதில் தனித்துவமாக நம்மளை தெரியப்படுத்துறதுக்குள்ள எஃபர்ட்டை போட்டு நீங்கள் பண்ணுங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ டோன்ட் திங்க் தட் அந்த இதில் ஒர்க் பண்ணுற இவ்வளோ தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களே நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் பண்ணீங்கன்னா தட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ அது வந்து ஒரு மைண்டே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ கீப் இன் மைண்ட், ப்ளீஸ் ட்ரை டு டூ தட். நெக்ஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா எக்ஸிக்யூஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஏதோ யோசிக்கிறோம், ஏதோ விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், பட் ஆனால் அந்த விஷயத்துக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அளவுக்கு நம்ம ஸ்டஃப்பை வளர்த்துக்கணும். முதல்ல எல்லாமே வந்து செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எனி ஒன். ஸோ நிறைய விஷயங்கள் மைண்ட் லெவலில் கற்றுக்கிட்டு தான் நம்ம எந்த விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இட்ஸ் ப்ராக்டிகலி ஐம் சேயிங் டு யூ பிகாஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் டு ஃபேஸ் ஆல் த சேலஞ்சஸ். எல்லா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் கூட அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ ஒருத்தன் பண்ணுறான் அது போல் நானும் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஒருத்தன் செய்கிறான் அது போல் நான் செய்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த தாட்டில் நீங்கள் வராதிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய தாட்டும் அவங்களுடைய எனர்ஜி லெவலும் நம்மள்ட்ட இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. புரியுது இல்லையா? நம்ம காப்பி பேஸ்ட் பண்ற விஷயமே கிடையாது. காப்பி பேஸ்ட் பண்றது நீங்க பண்ணிக்கலாம், ஆனா அந்த காப்பி பேஸ்ட் பண்றதுல எத்தனை பேர் சக்சஸ் ஆனாங்கிற பார்த்தா ரேஷியோஸ் வெரி லோ. பிகாஸ் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு அதில் இன்வால்வ் பண்றதை தவிர்த்து மற்றவன் பண்ற விஷயத்த நான் எடுத்து பண்ணி அதை தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து அதில் நான் வருவேன் அப்படிங்கிறது போட்டி பண்ற தப்பு இல்லை. பட் அதோட டிட்டர்மினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி லெவல், அந்த ஆப்போனன்ட் பர்சன் இருக்கிற எனர்ஜி லெவலும் அவனுடைய மைண்ட் ப்ராசஸ், அவன் தாட் ப்ராசஸ்க்குள்ள மேட்ச் ஆகும் பார்த்தா கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. டோன்ட் ட்ரை டு காப்பி பேஸ்ட். அவன் அதில் தான் நிறைய நிற்க அப்படின்னா அவன் மைண்ட் செட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருப்பான். ஓகேங்களா? ஸோ கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the finally end with the success. So these are the qualities, very very important thing. Focus yourself, dedicated person இருங்க. Determinations very very important thing. Next, execute the process. The finally end up with the success. இந்த சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபைனலி வில் கெட் இட் ஆஃப் இட் எனி காஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. யூ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு கான்ஃபிடண்டாக செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களை ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைச்சாச்சுன்னா அதை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஆர் சம்திங் 2 வருஷத்துக்கு டெஃபினட்டாக அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அவ்வளோ பெயின் இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சிங்கிள் ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரம் யுவர் ஹேண்ட். கிடச்சிரும், நான் போட்டு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், நாங்கள் வந்து 2 மாதத்துலேயே வந்துட்டு 2 கோடியை உண்டாக்கிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கனவுரோடியில் இருக்காங்க. இட்ஸ் நாட் அ ப்ராக்டிகலி, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எனி ஒன் ஆஃப் த பீப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து இமீடியட்டாக நடக்கிற விஷயமே கிடையாது. பி ப்ராக்டிகல் செய்யும் டு ப்ராக்டிகலாக யோசிக்கணும். நான் 50 லட்ச ரூபா போட்டேன், 50 லட்ச ரூபா போட்டாச்சுன்னா வந்துட்டு நான் ஒரு விதின் ஒரு 2 months 1 கோடி அது டேன் அவுட் பார்த்துருவேன். ஹவு இட் இஸ் பாசிபிள் சார்? இம்பாசிபிள். லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் வில் கம் தேர். லாஸை ஃபேஸ் பண்ணதுக்கு நீங்கள் பிஸ்னஸில் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸில் என்ட்ரி பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் அதில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு யோசிச்சினாலே சேஞ்ச் யுவர் மைண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஈஸியான விஷயமே கிடையாதுங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்களுடைய செல்ஃப் என்ஜாய்மெண்ட், நம்முடைய வெளியில் போகிற விஷயம் சரி, ட்ராவலிங் சரி, நம்முடைய ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சரி, ஸோ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆஃப் இன் யுவர் லைஃப். அது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் த்ரூ வேர்ட்ஸ் வி வில் சே சம்திங் அண்ட் மூவ், பட் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இட்ஸ் அ ப்ராக்டிகல் சேயிங் டு யூ. ப்ளீஸ் பி கான்ஃபிடென்ட் யுவர் செல்ஃப், டூ சம்திங் அப்படிங்கிறது நினைச்சாச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ இழக்க தயாராக இருக்கணும். அது பணமாக இருக்கலாம், உங்களோட உழைப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்காங்க. அந்த கூட்டத்தையும் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா வந்து உங்களுடைய உழைப்பையும் இழக்க வேண்டியிருக்கு. இழந்து தான் திருப்பி கிடைக்கும்னு தவிர
உடனே வந்து போட்ட உடனே எல்லாம் கிடைக்குங்கிறத கண்டிப்பாக கனவுல காணாதீங்க, கண்டிப்பாக நடக்கவும் செய்யாது. பட் இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேயிங் டு யூ இஸ் a lot of இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்க. ஆனால் அது கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லாமல் இருந்தால் இருக்கிற லைஃபும் டிஸ்ட்ராய். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். I will come back to you with the new videos. Until bye bye. Thank you so much guys. Bye.